இந்த வேளச்சேரியிலே விஜயநகர் சமாஜம் சார்பிலே உருவாக்கப்பட்ட கோஷத்தோடும் வேத கோஷத்தோடும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பூர்ண கும்ப கலசத்தை உள்ளே அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த அற்புதமான ராமச்சந்திரமூர்த்தி ராமே சன்னதியை நோக்கி உள்ளே பரிவார மூர்த்திகளாக இருக்கக்கூடிய சிக்கரத்து ஆழ்வார், ஸ்ரீ நரசிம்மன் பெருமாள், ஆஞ்சநேய சுவாமி, ஆண்டாள் போன்ற சன்னதிகளை எல்லாம் பிடிச்சுற்றாக சுற்றிக் கொண்டு அங்கே மேலே தீர்த்த குடங்கள் அந்த சிறசிலை எழுந்துதல் பண்ணிக்கொண்டு மேலே செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரே சமயத்தில் இரண்டு ஆலயங்களுக்கும் கருவறை நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளச்சேரியிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. 16 ஆண்டுகள் பார்க்க முடியாத இந்த காட்சியை இன்றைய தினம் இந்த மகா சம்ரக்ஷணத்தில் பார்க்கக்கூடிய பேரை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். கப்பார் ராமதிராணி என்று மற்றும் கற்பரோ அன்று ஏற்றி அடல் அரவ தானம் மீறி சென்று இழுது வெற்றி தந்த அம்மான் தன்னை தில்லநகர் சித்திரக்கூடல் தமிழ் என்று ஏற்றினார். எப்பொழுதும் தொட்டியில் நீரே என்று ராமன் என்று அயோ பரிபூரண ஆசியோடும் அருளோடும் இன்றைய அந்த நூதன கும்பாபிஷேக விழா விழா என்பது இனிதே நடந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான பக்தர்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. எப்ப இந்த இடத்துக்கு வந்தாலும் பக்தர்கள் சிவாவிஷ்ணு ஏற்றி கொண்டு எப்பொழுதும் பக்தரை காப்பாற்றுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சுவாமி இருக்கார். இந்த ராமாயணத்துல எங்க காட்டி தராருன்னா விபீஷண ஆழ்வார் ராவண கோட்டி என்பது அசுர கோட்டி
தன்னுடைய சொந்த தமையனார் இருந்தால் கூட சேர வேண்டியது ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டி என்று அசுரவர்த்தியான ராவண சம்பாதத்தை விட்டு 4 பக்தர்கள் கூட இருக்கக்கூடிய சுக்ரீவன் அழ்வார், ஆஞ்சநேய சுவாமி, நீலன் நலன் அஞ்சதல் போன்றவர்களாக கேட்கும்போது செய்த தவறை மன்னித்து விடு என்று என் காலிலே விழுந்து விட்டால் அப்பவே அவன் பாவத்தை மன்னிச்சு ஆபுஷ்டனானவன் தசரதன் அவனை சொன்னார். அதையெல்லாம் கொஞ்சம் ராமசந்திரிக்கு வரும். கண்ணப்பர் தன்னுடைய வாயால் நீரை எடுத்துக்கொண்டு வந்து சிவபெருமான் மீது உமிழ்கின்றார். அதுதான் அவருக்கு அபிஷேகம். ஆனா ரொம்ப ஆசையா அன்போட செய்கிறாராம். நீர் படும் பொழுது இந்த கும்பாபிஷேகத்தில் இருக்கும் புனித நீர் நம்ம மேல இன்னும் கொஞ்ச நேரத்தில் படும் இல்லையா? அப்ப உடம்பு ஒரு சிலிர்ப்பாகும். ஏதோ நம்மை மீறி ஒரு சிலிர்ப்பா அந்த அற்புத கும்பாபிஷேக நீர் நம்ம மீது படும் பொழுது உணர்வோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு உணர்வு சிவபெருமானுக்கு அன்போடு கண்ணப்பர் அவர் மீது உணர்வு கொள்வது ஏற்படும். அப்ப சிவபெருமானுக்கு தேவையானது அன்பே. சற்று நேரத்தில் அந்த விழாவில் புனித நீர் உங்கள் மீது படும் பொழுது சற்றே ஜாகிரதையாக உங்கள் ஆபரணங்களை நகையே உங்களை மறந்து இறைவனை நாடுவீர்கள் என்பது தெரியும். ஆனாலும் சற்றே கவனத்தோடு காவல்துறை அவர்களுக்கும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்பதை மறுபடியும் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றோம். இணையான திருவடி என் தலைமையில் வைத்தலுமே முறையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்து அடையார் புனத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற முறையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாவோ. இனிக்கும் மதுரையம்பதி என்பது திருநீற்று பதிகத்தை கொடுத்தது. இன்னைக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியத்திற்கு குறைவு என்றால் மந்திரமாவது நீரு, மாணவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு அப்படின்னு சொல்லிட்டு திருநீற்றை நமக்கான ஆரோக்கியம் என்பது ரசிக்க இருக்கின்றோம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா என்று 2 கண்களால் விமானம்
உங்களுடைய செயல் தலைப்பை நன்றாக
இனிய நிகழ்ச்சியாகவும் இதோ அற்புதம் காட்டுகிறார்கள். இதுதான் கோவிந்தா 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 அபிஷேகம் செய்து அந்த புனித நீர் கண்ணுக்கு வருகின்றது. இந்த ஒரு தருணத்திற்கு நாம் பலகாலம் பார்த்திருந்தோம். ஆனால் உங்கள் ஆபரணங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் காவல்துறையுடைய அறிவிப்பாக இருக்கின்றது. புனித நீர் அப்படின்னு வருகின்றது. ஒரு புறம் கோதண்டராமன் இந்த அற்புதமான வேளச்சேரியில் உங்களுக்கு அருள்பாலிக்க குடும்ப சமேதராக சக்கரவர்த்தி திருமகனாக வந்திருக்க இன்னொரு மதுரை மீனாட்சி இங்கே பாண்டிய நாட்டிலிருந்து சுந்தரேச கடவுளோடு இங்கு வந்து நமக்காக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான தருணம். அடுத்த 12 ஆண்டுகள் ஒரு மாதம் கழித்துதான் இந்த திருமண விழா. அதற்குள் ஒரு துக்கம் இல்லாத வாழ்வும் துயரில் பாதத்தில் அன்னும் உதவி அலையாடி அருவீரும் ஆயிரத்து தண்ணி ஆதி கடவுளி வாழ்வு அமுதிய மகராஜ சுகபாணி அருள்வாணி அபிராமி யாரெல்லாம் இந்த குடும்பத்துக்கு விழாவுக்கு வந்தீர்களோ உங்கள் நீர் இந்த புனித நீரானது பறக்கும். வாழ்க்கையில் எல்லா வரமும் பெற்று இன்னும் பல ஆண்டுகள் இங்கே நம்முடைய தலைமுறையாக அவர்கள் முன்னேற்றம் பெற்று இந்த இறைவனுக்கு தொண்டு செய்து வாழ்வோம் என்ற ஒரு அற்புதமான வேண்டுதலை இறைவனின் பாதார விந்தங்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது பாண்டிய நடந்து திருவிளையாடி பண்ணாங்க. இங்க எந்த பக்தர்களுக்காக இந்த வேளச்சேரி வீதிகள்ல இந்த சுந்தரேசர் நடந்து உங்களுக்கு என்னென்ன அருட்செயல் செய்வாருன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அவர் கொடுத்த அருளாளராக நீங்க எல்லாரும் குழந்தைங்க மாதிரி அந்த தாய் தந்தையை காண்பதற்காக ஓடி வந்துள்ளீர்கள். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கோதண்ட ராமருடைய அருளையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அருளையும் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அதனாலதான் நம்ம அன்போடு ஓடி வந்து இந்த குணமுழுக்கு விழாவை பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபாராதனை இந்த சன்னதிகளில் நடைபெற உள்ளது. அந்த சமயத்துல ரொம்ப கூட்டமா பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் விழாக்கள் சார்பாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது. தற்போது இங்கே சன்னிதானத்தில் சுவாமிக்கு வந்து திருமணம் நடந்து போது